Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான கெட்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு சின்னதா கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வரும். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கல்பாசி கட்டாயம் சேர்த்துக்கணும், அப்போ தான் கடையில் கிடைக்கிற அதே வாசனையோட சால்னா இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி வந்து நம்ம அரைக்கும் போதும் சேர்த்துக்கணும், இப்போ தாளிக்கும் போதும் சேர்த்துக்கணும், அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். சால்னா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான், காரம் இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு கப் அளவு தண்ணி, நார்மலான தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சால்னாவுக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த சால்னா பூரி, சப்பாத்தி, பரோட்டா, புலாவோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.